ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் தலைவர்கள் தங்கள் பேச்சை நிறுத்திட்டு அதுக்கு அந்த நோயாளிகளை ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு தொண்டர்களை அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கிட்ட ஒத்துழைப்பு கேட்குற உதவி கேட்கிற சீனை தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு சார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், வித்தியாசமாக இருக்குன்னா இந்த நடக்கிற அரசாங்கமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறையிடம் அனுமதி வாங்கித்தானே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்படின்னா காவல்துறை அனுமதி வாங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்து தர வேண்டியது தமிழக காவல்துறையினுடைய கடமை இல்லையா? ஒரு 10,000 பேர் 20,000 பேர் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இவ்வளவு பேர் நீங்க நடுவில் போங்க அப்படின்னு சொன்னா இது இது என்ன புதுசா திமுக இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனா இது ஒரு ஆம்புலன்ஸ் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரீங்களே, இதுதான் முதல் முறையா? இல்லையே சார், 30 முறை இந்த மாதிரி வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க மக்கள் கூடுவதை உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு இல்ல திரு அக்னீஸ்வரன், ஒரு 100 ஏக்கர் திடல்ல, ஒரு மைதானத்துல, ஒரு வள்ளலார் மைதானத்துல, திலகர் திடல்ல, கடற்கரை தீவு திடல்ல, இந்த மாதிரி திடல்கள்ல கூட்டம் நடந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் வராது. ஒரு முச்சந்தியில 4 ரோடு போற இடங்கள்ல பிரதானமான சாலைகள்ல நின்று அந்த வேற வேன்ல பேசும்போது டிராபிக் பிளாக் ஆகுது, அந்த வழியா போறப்ப ஆம்புலன்ஸ் வர்றது இயற்கை தானே. நீங்க ரோட்ல கூட்டம் போட்டுட்டு ஆம்புலன்ஸ் வந்தா ஏன் ஆம்புலன்ஸ் வருது, நாங்க தான் மீட்டிங் பெர்மிஷன் போட்டு வாங்கி தானே நடத்துறோம்னு சொல்றது என்ன லாஜிக்? இப்ப இப்படி வச்சுக்கிறோமே, தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான். இப்ப திமுக நடத்துற இடத்துல எல்லாம் யாருக்கும் மாரடைப்பே வராது, கூட்டமே இருக்காது. அப்ப அங்கெல்லாம் அரிஸ்டாட்டிலும் ஆபிரகாம் லிங்கன் தான் வந்து பேசுவாங்க. என்ன சார் இது? ஆம்புலன்ஸ் வந்துச்சு, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வழிவிட சொன்னார்கள். வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி காட்டட்டுமா? பொறுங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆம்புலன்ஸ் என்று சொன்ன வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஆமா 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 நீங்க எல்லாம் ஆபிரகாம் லிங்கன் தான் இப்ப பேசுறீங்கல்ல, கருத்து சொல்றீங்கல்ல, ஆபிரகாம் லிங்கன் தான் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தமிழன் பிரச்சனை 1000 மடங்கு பரவாயில்லையே. தமிழன் பிரச்சனை 1000 மடங்கு பரவாயில்லைங்க. அந்த கூட்டத்திலே யாரோ மயங்கி விழுந்தாங்க. ஆம்புலன்ஸ் எப்படி வரணும்னு சொல்லுங்க. நீங்க வெளிப்படையா நியாயமானவர். எடப்பாடி பழனிசாமி பேசுற கூட்டத்துல ஒரு அதிமுக தொண்டரே மயங்கி விழுந்து விட்டார். ஆம்புலன்ஸ் வரலாமா வேண்டாமா? அத சொல்லுங்க. மயங்கி விழுந்தாங்கன்னு யாராவது கம்ப்ளைன்ட் பண்ணாங்களா? உங்ககிட்ட விழுந்துட்டா வரக்கூடாதா? விழுந்தாங்கன்னா வரக்கூடாதா? இல்ல விழுந்துட்டா வரக்கூடாதா? என்ன பண்ணணும் அப்ப சொல்லுங்க. வராதா வரக்கூடாதா வராதா ஆபிரகாம் லிங்கனா இதெல்லாம் எதுக்குன்ற? அப்போ நீங்க உங்களுடைய சுதந்திரமா பேசணும் என்பதற்காக திமுகவை விட அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறீர்களே, எனக்கு அதுதான் வேதனையா இருக்குது. அது ஒரு உயிரின் மீது இருக்கக்கூடிய பற்று. மாரடைப்பு வராதா? ஆடேங்கப்பா, ஆமா ஆமா நீங்க எல்லாம் வடலூர் வள்ளலாரை சார்ந்தவங்க தான். உயிரின் மீது இருக்கிற பற்று பாசம் அப்படின்னா யாருமே இல்லையே. சாரி சார், குறிக்கிறதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். கொஞ்சம் சென்சிட்டிவோட பேசுங்க. நான் ஆம்புலன்ஸ் நம்பரோட பேஷண்ட் எந்த பேஷண்ட்ல இருந்து எங்க கூட்டி போறாங்கன்னு வரைக்கும் சொல்லிருக்கேன். இல்ல அக்னி, நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசாதீங்க அக்னி. இல்ல அக்னி எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசாதீங்க. எந்த மருத்துவமனையில இருந்து எந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற விவரம் வரைக்கும் அது பதிவா இருக்குது. எப்படி நீங்க ஃபேக் திருப்பி சொல்றீங்க? இருக்கட்டும். ஆளே இல்லாத இடத்துல டீ ஆத்துறது மாதிரி ஆம்புலன்ஸ்க்குள்ள ஆளே இல்ல. ஏன்னா உயிரை பார்த்து பெரிய மாதிரி நீங்க சவாரி போற ஆட்டோவா போறீங்க? நீங்க ஏத்திட்டு போறதுக்கு வரும்போது ஆளே ஏத்திட்டு வரதுக்கு என்ன? அது என்ன சவாரி போற ஆட்டோவா? இங்க இருந்து போகும்போது சவாரி ஏத்திட்டு போறாங்க, சவாரி ஏத்திட்டு வரதுக்கு உலகம் பர. நான் அமைதியா இருக்கேன், நீங்க பேசுங்க. ஆமா உங்க கருத்து தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆபிரகாம் லிங்கன்ல பேசுங்க. நான் பேசதான் போறேன். திருப்பி சொல்றேன், நான் எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து எந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக என்ற அத்தனை விவரத்தையும் சொன்ன பிறகு ஆள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசு தரப்புல இருந்து தகவல் சொல்றதுக்கு தமிழன் பிரச்சனை இருக்காருங்க. ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போறதுக்காக அந்த டிரைவர் வராரு, அவர் தெளிவா சொல்றாரு கூட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு. எதுக்கு வர மக்கள்கிட்ட கேட்டேன், கூட்டம் முடிஞ்சிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆமா முடிஞ்சிடுச்சு, நீங்க இந்த வழியா போகாதீங்க, இந்த வழியா போங்கன்னு சொன்னாங்க. அந்த வழியா வந்தேன், ஒரு இடத்துல லாக் ஆயிட்டேன், முழுக்க வண்டி நிக்குது, என்னால அங்க போக முடியாது, ரைட்ல மட்டும் தான் போக முடியும், ரிவர்ஸ் எடுக்க முடியாது, நான் அதனால ரைட்ல போனேன்னு அவர் சொல்றாரு தெளிவா.
போனவர் அடிச்சிட்டு நீங்க இவ்வளவு பேச்சு பேசினா எப்படி அக்னி? சரி ஓகே. அக்னி ஏங்க ஆளுகிற கட்சிக்காக நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, நியாயம் அப்ப அவ்வளவுதான் தமிழன் உண்மை. பிரச்சனை என்ன பேசுவாரு? எனக்கு அதான் கொஞ்சம் வேதனையா இருக்குது. அவரும் நியாயத்தை பேசுவார். பரவாயில்ல. ஆனா ஆட்சி மாறிட்டனாலும் இதே மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. அதுக்கு அடுத்த ஆட்சிக்கு எங்களுக்கு அப்படி பேச தெரியாது. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க அந்த ஆம்புலன்ஸ் போகுது இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இருந்ததா இல்லையா? இப்படி 30 தடவை ஆம்புலன்ஸ் போகுமா? என்னங்க உங்களுக்கு பயம்? உங்களுக்கு என்னங்க பயம்? உங்களுக்கு என்னங்க பயம்? போட்டு அனுப்புறோங்க. நான் ஒண்ணு. ரெண்டாவது, அது நீங்களே போங்க அந்த ஆம்புலன்ஸ்ல. நீங்களே அப்பா எனக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு, விக்கு விக்கு நிறுத்துச்சு, எனக்கு இது சரியில்லை. என்ன நீங்களே போங்க. ஆமா இப்படி எல்லாம் பேசினா எப்படி பேசுறது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.